பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 18/8/2024 எஃப்சிசி வெள்ளூர் ஞாயிறு ஆராதனை தேவன் நிமித்தமாய் பாடல் வேலை சோத்திர வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் ஒரு தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை பொறுமையாய் கேளுங்கள். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை கூர்மையாய் கவனிப்பீர்களானால் கிறிஸ்துவ சரித்திரத்திலே நீங்கள் பெரிய சாதனையாளர்களாக மாறினீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ சரித்திரத்திலே இயேசுவின் நாமத்திலே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க உலகம் எங்கும் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வாங்க. ஆனா இயேசுவின் நாமத்துக்கு நிறைய பேருக்கு விளக்கமே தெரியாதனால இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்ணி கூட அநேகருக்கு பதில் கிடைக்காம இருக்கிறது. என்னையும் சேர்த்து சொல்றேன், இயேசுவின் நாமம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்து பதில் பெற்றது போல நாமும் பெற்றுக் கொள்ளலாம். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எடுப்போம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 14:14. ஆமா, ஒரே வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்ல கூர்ந்து கவனிங்க. நச்சின் ஒரே வசனம். இதுல வேற எதுவும் ஆட் பண்ணல. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் சொல்லியிருக்கிற. எதை கேட்டாலும், ஐயா எனக்கு வானம் வேணும், பூமி வேணும், ஐயா எனக்கு கொடுப்பீங்களா? ஐயா எதை கேட்டாலும், வானமும் வேணும், பூமியும் வேணும், நிச்சயமா ஒரு நாமத்தில் கேட்டா கொடுத்துதான் ஆக வேண்டும். அதான் எதை கேட்டாலும். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு குறிப்போடு தான் சொல்றேன். சிலுவையிலேயே எதை கேட்டாரு? வானம் பூமி கேட்டாரு. ஆனா நாமத்துல கேட்டதுனால 3ஆம் நாள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது சொன்னார். சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி அற்ற தரித்திரமாகி சாபமாகி தரித்திரம் பிடிச்சி எல்லாருடைய தரித்திரம் வியாதி ஏற்றிட்டு இயேசு சொன்னாரு, நான் தான் யோவான் 14 என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் தான் சொன்னேன். சிலுவையில மனுஷன் ஸ்தானத்துல எல்லாம் ஏந்து கிடக்கிறேன். எனக்கு வானம் வேணும், இந்த பூமியும் வேணும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன்னு சொன்னாரு. பிதாவாகிய தேவன் அதை அல்லத்தட்டல. 3ஆம் நாள்ல வானத்தில் பூமி சகல அதிக உலகத்தையும் வாங்கினார். கையெழுத்து உப்புவே உங்களுக்கு விளக்க முடியும். ஏன்னா இயேசுவின் நாமத்தில் கேட்டாரு. அதான் பாயிண்ட். இயேசு நாமத்தை கேட்டாங்க. இயேசு நாமம் என்னன்னா, ஒரு காரியம் அவருக்கு வேணும்னு நினைச்சாக்கா அந்த காரியம் பிதாவாகிய தேவனுக்கும் கொடுக்கணும். ஆதாமுக்கு முழு உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பர்டிகுலரா கொடுத்தாதான் இயேசு நாமத்துல கேட்கறது. எங்க கவனி, யாருக்காவது ஒரு மனுஷனுக்கு வானத்தையும் பூமி கொடுக்க மாட்டேன், அந்த மனுஷனுக்கு கொடுக்கவே மாட்டேன், ஒரு ஆள் முழு உலகத்துல கண்டிப்பா அவனுக்கு அந்த வானம் பூமி கொடுக்கப்படாது. ஆனா இயேசு இவ்வளவாய் உலகத்தில் வானத்திற்குள்ள சகல அதிகாரத்தையும் நான் கொடுத்துருக்கேன் சொன்னாரு. வானத்திற்குள்ள சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகம் எங்கும் போன்னு சொன்னாரு. அப்போ இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமம் என்றால் என்ன? நாமம் என்றால் அந்த ஆள். நாமம்னா சுபாவம் அர்த்தம். இயேசுவின் நாமம். நாமம்னா என்னது? அவர் யார்? அவர் சுபாவம். அந்த ஆள் எப்படிப்பட்டவர்? அவர் சுபாவம் என்ன? இயேசுவின் நாமம். இயேசு ஒரு ஜீவன். இயேசு நன்மத்தையும் அறியத்த முடியாது. முதலாவது இயேசு ஒரு ஜீவன், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தமானவர். முதல்ல இயேசு நாமத்துல ஜெபிக்கிறாரு. முதல்ல ஜீவனுக்குள்ள வரணும். இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இரண்டாவது இயேசு நாமம் என்னன்னா, அவர் ஒரு மத்தியஸ்தர். இயேசு நாமம் என்னது? இயேசு நாமத்துல மத்தியஸ்தர் தேவன்.
மனுஷன், முழு உலகத்துக்கும் பாரபட்சம் இல்லாத ஒரு ஆள். பாரபட்சம் இல்லாத மனுஷனுக்குள்ள 1000 பாரபட்சம் இருக்கு பாருங்க. அப்பானா ஒரு மாதிரி, அக்கானா ஒரு மாதிரி, தங்கச்சினா ஒரு மாதிரி, மாற்றானா வேற மாதிரி, ஏகப்பட்ட பாரபட்சம் இருக்கிறதா இயேசு நாமம் ஒர்க் அவுட் ஆக மாட்டோம் மனுஷனுக்கு. ஆனா இயேசு அப்படி கிடையாது. பிதாவாகிய தேவனத்தில் எப்படி அன்பு கொண்டாரோ அது போல ஆதாமுக்கு முழு உலகம் மத்தியஸ்த தேவன் முழு உலகத்துக்கு அந்த இயேசு ஜீவன் பரிசு கொடுக்குறது தான் இயேசுவின் நாமம். இதுல ஏதாவது ஒன்று பிரசங்கத்தா கூட நீ காலமெல்லாம் ஜெபிக்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரட்சிக்கப்படாத உலகத்தானே போய் நல்லா சம்பாதிச்சு வயிற்று உன்னை விட டாப்பா இருப்பான் உலகத்துல. அவனுக்கு இயேசு நாமான ஒண்ணுமான ஓரணம் உழைக்கிற சம்பாதிக்கிற நல்ல டாப், உன்னை விட நல்லா வீடு மட தோப்பு தொடர்பா இருப்பான். இயேசு நாமன் பேர் வச்சுட்டு மத்தியஸ்த தன்மை உனக்கு தேவன் தரப்பு முடி கொடுத்து அன்பு கூறாம ஜெபிக்கிற மாதிரி நாள் கணக்கா வருஷம் சமையல் போய் அத்தனை வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் இயேசு அறியாதவர்களே உலகத்தில் நல்லா டாப் ஆகிறான்னு சொன்னாங்க. அப்போ இயேசு நாம என்னது? முதல்ல அவர் ஒரு ஜீவன், நன்மை தீமை இயேசு நானே வழியும் சத்தியமும். இரண்டாவது ஒரு மத்தியஸ்தர். மத்தியஸ்தர்னா தேவன் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு தன் ஜீவனை பருவ ஒரு ஆள் போய் கொடுத்துட்டே இருப்பார், மாறவே மாட்டார். ஜீவன் மத்தியஸ்தர். மூணாவது அவர் மாறவே மாட்டார். அவர் என்ன மாட்டார்? ஆமா, நீ அவரை காரி துப்பி பாரு, டக்குன்னு மாறிக்க மாட்டார். ஈட்டால் துப்பின்னு சொல்லி பாரு, டக்குன்னு உனக்கு ஜீவன் கொடுக்காம இருக்க மாட்டார். சிரசில் முள் முடியா வச்சு பாரு, படா நாயை கொண்டு மாட்டார், மாறவே மாட்டார். இவ்வளவா உலகத்தில். ஆமா, நம்மள யாராவது காரி துப்புனா, காரி துப்பவே தேவையில்ல. ஏதாவது தப்பிச்சா, ஏதாவது கெட்டவா பேசினா, யாராவது நம்ம விரோதம் வந்துட்டா உடனே போச்சு, ஒரே பகை கசப்பு, அங்கேயே நாமும் கட்டாய் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜபத்தியோ பண்ணி பண்ணி நாள் கணக்கா கிறிஸ்துவ வாழ்க்கை வீணா போச்சு. அவர் மாறவே மாட்டார். முதல்ல அவர் ஜீவன் உள்ளவர், இரண்டாவது மத்தியஸ்தர். அவர் மாறவே மாட்டார். தன் அன்பை காட்டுறதுல கடைசியிலும் மாறவே மாட்டார். அப்பதான் இயேசு நாமத்துல நீ எதை கேட்டாலும் அது உன் பாதபடி வந்து உன் கையில சேரும். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ இயேசு ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன் இயேசுவே வழி, இயேசு அந்த ஜீவன்ல இயேசு அவன் ஜீவ வாக்குத்தத்தை எல்லாம் நீ விரும்பத்தக்க எல்லாம் எதையும் எதுவும் தேவநீதி எல்லாமே இயேசு ஜீவன்ல. ரெண்டாவது அவர் நாமத்துல மத்தியஸ்தர், அந்த பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு மத்தியஸ்தம்னா இடையில நின்று தேவன் மனுஷனை பாரபட்சம் இல்லாம பார்க்கணும். ஒரு மனுஷனை பிதாவுக்கு ஒப்பா பார்க்கிறாரு. பிதாவையோ கையில் ஆவியோ ஒப்பித்து ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுத்தாரா? அப்ப கீழே யார் இருக்கிறான்? அந்த ரோமர்கள் சிலுவையில் பாவம் மனுஷன் இருக்கிறான். அது கொடுக்க அதே ஜீவனத்தை கொடுப்பார். தேவன் மனுஷன் ஆதாம் முழு உலகத்தான் நாமம். என்ன நடந்து மூன்றா மாறவே இல்லை. உயிரே போனாலும் பாதாளே போனாலும் ஜீவனத்தான் கொடுப்பான், மாறவே மாட்டேன். உலகத்தை ஜெயிப்பான். கையத்தை அல்லேலூயா. தேவதூதன் வருவான், பரிசுத்தாவிய சாவுக்கு சரித்து உயிர்த்தது கொடுப்பார், மரணத்தை வருவார், சாபத்தை வருவார், தரித்திரத்தை பாதம் எதையும் பெற்றினார். மூன்றாம் நாள்ல இந்த மாதிரி எல்லாவற்றையும் இருந்து போனார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சமிக்கப்பட்ட சாபமானார். நம்மள மாதிரி அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கின அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். தலைமையை கழிச்சு கவலைப்படல. ஜான் 14:14 நான் தான் சொன்னேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன், நான் தான் சொன்னேன். இப்ப நானே எல்லாத்தையும் ஏந்து கிடைக்கிற சிலுவையில மனுஷனுக்காக இப்ப நாமத்துல கேட்க போறோம். நாமன்னா ஜீவனை கொடுக்கணும், காரி துண்ணா கூட கொடுக்கணும், சபிச்சாலும் கொடுக்கணும், ஈட்டு புத்திராலும் கொடுக்கணும், என்ன பண்ணாலும் கொடுக்கணும். நான் கொடுக்குறாண்டவரே பிதாவே பண்ணி சொல்லி ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன் ஈட்டால் ஆதாம் முழு கொடுக்குறாண்டவரே. ஒரு ஆள் பாய்க்கூடாது. பிதாவாகி கைவிட்ட பிதா மேல போக கூடாது, காட்டுக்கு 20 மேல பார்க்க வைக்கக்கூடாது. முழு உலகத்துல யார் கொடுக்கிற மத்தியஸ்தனா தேவன் ஆதாம் முழு உலகம். மூணாவது மாறவே கூடாது. மரணம் வந்துச்சு போச்சு, அவ்வளவுதான். காலம் என்னது? தலைக்கு மேலே வெள்ளம் பூனா சாண்டு முழக்குன்ற மாதிரி எல்லாமே என்ன உயிரை கூட போட்டோம்பா. நான் ஜீவனை கொடுத்த பாதாளம் அங்கேயும் ஜீவன் தான் கொடுத்தார், மாறவே இல்லை பாருங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் மூணாவது நாள்ல இயேசு நாமத்துல உறுதியா நின்றதால வானத்துக்கு கூட வானத்தை கேட்டார், பூமி கேட்ட புத்தகங்கள் கையெழுத்து அல்லேலூயா. இவ்வளவு விஷயம் இருக்குது இயேசு நாமத்துல. இது பத்தி தெரியாம பேர் விசுவாசி ஊழியக்காரரு எங்க பார்த்தாலும் பார்க்க அந்த ஊழியக்காரர் இந்த ஊழி அந்த சம்பந்தம் இல்லை, இந்த ஊழியக்காரர் தெரியல, அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே கஷ்டம், ஊருக்கு 2 பேர் கஷ்டம்,
மாமியார் மேலே கசப்பு, அங்கே கசப்பு, இங்கே கசப்பு, எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆகும். ஏசுனா வாயில் தாங்க இது எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு. அதனால ஜெபம்லாம் வேஸ்டாக போகுது. அப்போ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஜான் 14:14 இங்கிலீஷ்ல படிக்கணும் பாருங்க. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுக்கிறீங்களா? ஜான் 14:14 if you ask anything in my name I will do it. இங்க பாருங்க, if you ask anything, கையை தட்டுங்க, ஹalleluya. anything எதையும் கேளு தாமசனே, எதையும் கேளு. ஆனா இயேசுக்குள்ள கேளு, ஜீவனுக்குள்ள கேளு. எதையும் கேளு. தேவநீதி உயிர்த்தெழு, வீடு மன தோப்பு தோர்வு சகலம் இயேசு சுவாமின்றவங்க எதையும் கேளு. ஆனா தேவனுக்கு ஒரு முதல்ல ஆதாமுக்கு முழு மத்தியத்தில் கேட்டாரு. மூணாவது மாறவே மாறாது, உயிரே போனாலும் மாறாத. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் வரிஞ்சு கட்டி நிறைவேற்ற வேண்டாம். if you ask anything in my name, இயேசு நாமத்தில் கேட்கிறோம். இயேசு நாம my name, if you do it, கண்டிப்பா அதை செய்வேன்றாரு. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமம் என்றால் முதல்ல இயேசு ஆதாம் கிடையாது. ஆதாம் ஏவாளோ இயேசு சுபாவத்தில் தான் உண்டாங்க. ஜீவாத்மா தான் கவனி. அதுக்கப்புறம் தோட்டத்தில் ஒரு கட்டளை கொடுத்தார், ஏதேன் தோட்டத்தில். இது இந்த நெகட்டிவ் சைட்ல தெரிஞ்சுக்கோங்க, இதே தெரிஞ்சுக்கோங்க. பிசாசு நாமத்தை என்ன தெரிஞ்சுக்கோங்க. இங்க கவனி. இப்போ இயேசு நாமத்தை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பிசாசு நாமம்னா என்னன்னு தெரியும். நெகட்டிவ் ரெண்டும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு நல்லா சத்தியமே வரும். உலகத்தை எங்க போனாலும் நீங்க உறுதியா நீங்க உலகத்தையே அசைச்சுன்னு வந்துடலாம். உலகத்தை தலைகீழாய் மாற்றம் இங்கேயே வந்துவிட்டா, உலகத்தை இங்கேயே வந்துவிட்டா சொன்ன மாதிரி ஆயிடுங்க. இப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாமியாவான தம்முடைய ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சிருக்க தம்முடைய சார் நம்முடைய ரூபப்படி உண்டாக்குனாரு. விழாவில் ஒரு பெண் எடுத்து அவரு தேவசாயிலே இருந்தா. ஜீவாத்மா ஜீவத்துக்கல்லே இருந்தாங்க. தேவன் தர உலகத்துக்கு உலகமே அவங்க உலகத்தையே கொடுத்திருந்தார், பூமியை ஆண்டு கொண்டு கொடுத்திருந்தார். அப்போ அந்த தோட்டத்துல விசுவாசமானவன் பொறாமப்பட்டவன் ஆதாமியாவாலோ தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க. தேவன் தான் ஜீவன், ஜீவ தேவன் இருக்கிறாங்க சொல்லிட்டு தோட்டத்தின் நடுவிலே நண்பன் தீபம் கணிக்குது. அதை தொடாத, அதை பறிக்கும் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஒரே ஒரு 10 கட்டல ஒரே ஒரு கட்டம் தான் கொடுத்திருந்தாரு. ஆனா செத்த சுயாதீனம் கொடுக்கிறார். ரோபோட் மாதிரி விடாது, சுயாதீனம் கொடுக்கிறார். தொடாதே இருக்கலாம், வாழ்நாளெல்லாம் ஜீவத்தின் கண்ணிலேயும் இருக்கலாம். ஆனா ஏவாள் என்ன பண்ணா, தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசிட்ட பலம் கொண்டு அந்த நண்பன் தீப கனியை பறித்தாள், புசித்தாள். இதுதான் பிசாசி நாமம். பிசாசி நாமம் என்னது? அவனுடைய சுபாவம், நன்மை தீமை, அதுக்குள்ள எல்லா கேடுபாடுகள். இயேசுதான் ஜீவ வெச்சது. ஜீவல அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீ விசுவாசம், மகிமை, கனம், போய் வெற்றிச்சு சகல நன்மைகளின் தொகுதான் ஜீவன். நன்மை தீவிர எல்லா தீமையும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை, சுயநீதி, அநீதி, அதான் பிசாசி சுபாவம். இப்போ அவனும் அதே பேட்டர்ன் தான். நன்மை தீமை கனியை புசிக்க வைக்கிறான். அதை யாருக்கு? நெகட்டிவ் மத்தியஸ்தம். அதை தேவனுக்கும் காட்டு, முழு உலகத்துக்கும் காட்டு. கேடு கட்ட வாழ்க்கை. உண்மையாவே பிசாசு வந்து யாருமே பிசாசு வாழ்க்கை வாழ தெரியல. நிறைய பேர் நன்மை தீமை கனியை புசிக்க வச்சுட்டான். அதை ஆதாமும் புசித்தான். 2 பேர் சேர்ந்து கடவுளுக்கும் நன்மை தீமை காட்டுறாங்க, முழு உலகத்துக்கும் காட்டுறாங்க பாருங்க. அப்புறம் அதை எப்படிங்கிறாங்க கவனி. அந்த பிசாசு காட்டுறது உறுதியா மாறாம இருக்கிறோம். பாவம் மரணம் தேவனுக்கு உலகத்துக்கு, தேவனுக்கு எனக்கு முன்னாடி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிசாசு எல்லா கெட்ட காரியத்தை செய்யலாம். அல்லேலூயா. இப்ப இயேசு வருத்தப்பட்டு பாரசோகனை பிசாசு நாமத்தில் போனவனே, ஆதாம் வழியாக வந்து நன்மை தீமையில போயிட்டு கண்ணில் இச்சமா ஜீவனத்தில் பெண்கள் போயிட்டு வியாதிப்பட்டு தரித்திரப்பட்டு பிசாசுகளில் சிக்கி தவித்து குடிகாரனாகி கவலைப்பட்டு துக்கப்பட்டு வேலை இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, யாரும் இல்லை, எல்லாரும் இல்லை, அரசியல் தலைவர்கள் இல்லை, கொள்ளை நோய், உலகம் உள்ள பிசாசு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. அதனால பிசாசு நாமத்துல எல்லாமே நீ நான் பாவத்தை மனத்தை தேவன் உலகத்துக்கு காட்டணும். நெகட்டிவ் மதியம் அதில் உறுதியா இருக்கிறதுனால பிசாசு எந்த வேலையும் செய்யலாம். வாழ்க்கையில் என்னென்ன அழிவு வேலை, திருடவும் கொள்ளவும் அழிவு வருகிறானே என்று இப்போ உனக்கு ஒரு வழி இருக்குது. தப்பித்துக்கொள், தீவிரமாவா, ஜீவ வச்சிருக்கிற இப்ப ரெடியா வச்சுக்க. வருத்தப்பட்டு பார்ப்போம், எல்லோரும் எடுத்து பாருங்கள்.
இயேசு நாமத்துக்கு வாங்க. ஜீவ அப்பத்தை புசிங்க. கேட்கும் போது செய்தி கேட்கும் போதே ஏதோ ஒரு பிசாசு சிக்கிங்கிறீங்க. அது வியாதியா இருக்கும், அது சாபமா இருக்கும், அது மரணமா இருக்கும், அது தரித்திரமா இருக்கும், அவமானமா வெக்கமா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கும், ஆபத்தா இருக்கலாம். பிசாசு திருடவும் கொள்ளும் ஐந்தாறு சேர்த்துட்டே இருக்கிறான். லேட் பண்ணாத. வருத்தப்பட்டு பாரசு எல்லோரும் என்னிடத்தில் பாருங்க. இயேசு கூப்பிடுறார், நானே வழி, நானே சத், நானே ஜீவன். ஜீவ அப்பத்தை புசி. ஜீவ தேவரகமான ஒரு ஜீவன் தான் ஜோயே ஜீவன். ஜீவ வாழ்க்கை தேவனுக்கு தனக்கு ஆதம் தீவிரமா கொடு. அதுல உறுதியாரு. பிசாசு ஓடியே போயிடுவான். பசுத்தாய் வந்து வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கையத்தை வெரி சிம்பிள். உலகத்துல உனக்கு வாழ வழி உண்டு. எந்த ஜாதியும் எந்த இடமும் ஆணோ பெண்ணோ உயர்ந்தோ தாழ்ந்தோ ஏழைய பணக்காரனோ ரோமன் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் பிசாசு நாமத்துல நெகட்டிவ் மத்தியஸ்தம் தேவன் தர உங்களுக்கு காட்டிக்கிறான். அதுல மாறாத உறுதியா சிறிய வயசு வாழ் வயசு திருமணத்துக்கு முந்த வயசு பாவத்துல மனதில் ஏதோ ஒரு சிட்டிட்டே இருக்கிறான் பாரு. அந்த தேவன் உலகத்துக்கு குடும்பத்துக்கு காட்டிட்டே போறான். அதுல மாறாம இருக்கிறான். பிசாசு வந்து உட்கார்ந்துறான். அடையாம இருந்தாலே வாழ்க்கையில வேதனை, கலக்கம், பயம், வறுமை, தரித்திரம், காசு இல்ல, பணம் இல்ல, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், தரித்திரம், அவமானம் உரிமையா வந்துடுறான். இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரசுமக்கு பாடி ஆதாம் வழியா பிறந்து ஆதாமே சேர்ந்தவனுக்கு மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சித்தியோ ஜீவன சமாதானம் கொடுக்கும். அந்த கிறிஸ்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரசுமக்கே ஓடிவாப்பா. உலகமே வந்தாலும் என்கிட்ட ஜீவ அப்பத்தை புசி, ஜீவ வார்த்தை, அளவற்ற அன்பு, உன்னை சபிக்கணும் ஆஸ்பதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை செய்ய, ஜீவன கட்டுக்காரிகள் கொடு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய் விடாம கொடுக்கணும். இங்கதான் எல்லாரும் இயேசுட்டு வந்துட்டாங்க. ஆனா உலகத்தை அன்பு கொடுக்கல டோட்டல் பேருக்கு முழு உலகத்தை எல்லா கிறிஸ்துவ சபைகளும் உலகத்தையே அன்பு கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஒரு ஆள் மூலமா மத்தியஸ்தம் கட்டாயி போச்சு. அதனால ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போறாங்க. அப்போ இயேசுவின் இடத்திலே வர வேண்டும். இயேசு ஜீவசோர ஜீவரத்தத்தை தேவ தேவன் ஆதம் முழு உலகம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்துத்தான் ஆக வேண்டும். தேவனுக்கு உங்களுக்கு பணிவிடை சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் குற்றம் குற்றமே. டெக்னிக்கல் திறப்பிடம் கடவுளே இருக்காரு. இயேசு ஜீவ வச்சிருக்கப்பா, நான் பாவத்தில் தான் பிறந்தேன், நன்மை தேவ கனியை சாப்பிட்டேன், அந்த தேவதான் பிசாசு உரிமையா வரும். இயேசு ஜீவ வச்சு கனியை சாப்பிட்றேன், அந்த தேவன் ஆதம் முழு உலகம் வர்ணமா இல்லையா? நான் எப்படி வருவார்? வர மாட்டாரா? பசுத்தாவியா வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாரா? அதுல மாறாதுன்னா தேவன் தம்மை தான் பதிலளிக்க மாட்டார். உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். கையெழுத்து ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு வாரம் ஒரு சத்தியத்தை சொல்லுவோம். குரு போட்டு எதுக்கு வந்துட்டே தெரியல. அல்லேலூயா. யாராவது விசாரிக்க என்ன ஆச்சுன்னு கேளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது போட்டுட்டீங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு எல்லாரையும் அவரிடத்தில் அடைக்கிறார். இயேசு நாமத்துக்கு கொண்டு வராரு. அவனை மத்தியஸ்தன் ஆகிறாரு. மாறாதுன்னு சொல்றாரு. அசுத்தாய் சொல்றாரு, பசுத்தாய் இருக்கிறாரு. இனி எதை கேட்டாரோ பாவம் செய்ய சொல்றாரு. மத்திய மார்க் எங்க போனாலும் நெகட்டிவ் மத்தியஸ்தத்தில் தாங்கிறாங்க. அன்னைக்கும் இன்னைக்கும் அதே ஜனங்க தான். நாகரிகம் விஞ்ஞானம் கொண்டே என் தாய் என்னை பாவத்தில் கடத்திருக்கிறார். நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பாவுக்கு போங்க, என் செய்தியை கேட்கிற எல்லாருமே நீ எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போனாலும் சரி, லண்டனுக்கு போனாலும் சரி, சுவிட்சர்லாந்துக்கு போனாலும் நீங்க ஊழி செய்யலாம். எல்லாம் வானத்துக்கே பூமி அன்மா வந்து நன்மத்தை கரெக்டாக பேசியிருப்பான். அவனை ஜீவன் தேவத்தை மத்திய மாறாத ஒரு காரியத்தை தேவைப்படி அசுதாய் பசுதாய் இறங்கி நீ ஒரு ஊழிக்காரவே மாறிடலாம். அல்லேலூயா. கையெழுத்து. அல்லேலூயா. உலகத்திலே எதுவுமே கேட்காத விலையேற்பட்ட சத்தியம். பேஸ்புக்ல போங்க, துளசிராம தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வேணும்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளமான செய்திகள் 100 ஜீவமார்க்கத்தை நான் போதிச்சிருக்கேன். அப்போ இயேசு பிசாசு நாமத்தில் நல்லா கூப்பிடுறாரு. அவருக்கு நல்லா தெரியுது நன்மை தேவ காரியத்தை தேவனுக்கு காட்டலாம், உலகத்துக்கு காட்டலாம். ஓடுறான், ஒளிறான், என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொள்ளை நோய் வந்தது, வியாதி வந்தது, திடீர்னு ஆபத்து வந்தது, திடீர்னு பிரச்சனை வந்தது, திடீர்னு அது உரிமையா வரும். பிசாசின் நாமம் பிசாசு உரிமை இருக்குது. ஒரு கவலை வந்தது, ஒரு பழம் வந்தது, படி பேரமானது, காதல் வந்தது, மாம்சிகமானது, காதல் தோல்வி வந்தது, திருமண வாழ்க்கையில தடை வந்தது, வியாபாரத்துல பிரச்சனை, பிசாசு அவன் வந்து திருறது கொண்டு தைத்தான் காரியத்தெல்லாம் செய்யணும். காதல், ஐயோ அப்ப காதலிக்கே கூடாது, காதலிக்கலையா? இயேசுவின் மூலமா காதல், பரிசுத்த காதல் அதே இல்லையா? மாம்சிகமா போய் காதல போனா அது தோல்வியில போய் முடிஞ்சிடும். மாம்சிக காதல போய் சிக்க கூடாது. ஆமா, யோசேப்பு மாம்சிக காதல போய் மாட்டீங்கல. யோசேப்பு தேவன்
யோசேப்பு பார்வோன் மன்ன ஒரு பேர் அடங்கி அவனுக்கு திருமணம் பண்ண வச்சான். அந்த மாதிரி காதலா இருக்கும். அல்லேலூயா. இயேசுக்குள்ள வீடு மன தோப்பு எல்லாமே கணவன் மனைவி எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அதனால கிறிஸ்துக்குள்ள அந்த தேவன் தனது உலகம் கொஞ்சம்னா ஆசீர்வாதமான மனைவி பிள்ளைங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ திருப்பி படிங்க யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப அதுக்கு மேல நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். அப்ப இயேசு நாமம் புரிஞ்சுச்சா? அப்போ இயேசுவின் நாமம் என்ன? ஜீவன். முதல்ல ஜீவனுக்குள்ள வரணும். அத தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்தம் கொடுக்கணும். கவனிக்க, இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கப்புறம் மாறவே கூடாது. உயிரே போனாலும் டக்குனு நன்மை தேவை வந்து சுயநீதியில் பகை கசப்பல் வந்து யாராவது ஒருத்தர் பகையை கசப்பு கொண்டிருந்தாங்க, அது மாறிட்டீங்க. மாறும்போது பிசாசு ஜெயிச்சிருவான். நான் கர்த்தர், நான் மாற இயேசு கிறிஸ்து நேற்று வேண்டும் என்றும் மாறவே மாட்டார். ஜீவனை கொடுப்பாரு, மத்தியஸ்தம் கொடுப்பார். மாறா பிசாசு தான் ஓடி அவனுக்கு பசுத்தாய் வந்து தான் ஆகணும். தேவதூதர் பணிவிடை செய்து தான் ஆகணும். அல்லேலூயா. அதனால இயேசு நாமம்னா இதுதான் குறிக்குது. அதனால அன்பானே இன்னொரு வசனம் யாத்ரா மார்க்கு 16:17. மார்க்கு 16:17. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். 16 வாத்திய மார்க்கு 16ஆம் அதிகாரம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். எடுத்துட்டீங்களா? கவனிக்க, முக்கியமான வசனம். வாழ்க்கையில மிக சரித்திரம் படிக்கலாம். அந்த செய்தியெல்லாம் கேட்டாங்க. உட்கார்ந்தே ஆட்சி படிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையில உட்கார்ந்து 120 நாடுகளில் யோத குலத்தையே காப்பாத்துறான். உங்க குலத்தை காப்பாற்ற ஏமாத்திரம். உட்கார்ந்தேத்துல அவன் ராஜாத்தி 120 நாடு சொகுசு பெட்ல உட்காந்துட்டே ஜம்பு பண்றான். உபாசித்து உலகத்தில் 120 நாடு யோதர்களுக்கு இயேசு நாமனா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இதுல என்ன பண்ணுது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினால் எதை துரத்துவாங்க? பிசாசியே தோத்திடலாமா? பிசாசு தோத்தனா அவன் சரக்கெல்லாம் ஓடிப்படும். பிசாசு தோத்தும்போது அவன் சரக்கு வியாதி, வறுமை, தரித்திரம், கெட்ட கெட்ட காரியம் எல்லாம் போட்டு கட்டி ஓடி விடும். அதான் தோற்றது. அப்போ என் நாமத்தினாலே, என்ன நாமம்? இயேசுவின் நாமத்தினாலே பிசா நாம என்ன சொன்ன? தேவி நீதி முடித்தது தேவனுக்கு முழு உலகத்துக்கு. நிறைய பேருக்கு என்னன்னா இயேசு கிட்ட வந்து ஜபம் பண்ணி ஊழிக்காரராக இருப்பாங்க. உலகத்தை நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு என் பொண்டாட்டி, என் பிரச்சனை, என் சபை தேவை, என் குடும்ப தேவை, ஒன்றே தோல்வையோ தருவையோ. அங்க காம்போ காட்டு ஒருத்தர் இருக்கான், அங்க அந்த மாத்தியோட ஒருத்தன் எவ்வளோ இருக்கிறான். அவனுக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுக்க உணர்வே கிடையாது. எனக்கு எனக்கு எனக்குன்னு ஜபம் பண்ண. அதுக்கு பேர் தான் மத ஜபம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது வேற, கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறது வேற. நிறைய பேர் கிறிஸ்துவ மதமா? ஆமாப்பா. அந்த மதத்துல உலகத்தானுக்கு இயேசு நாமம் தெரியாது, ஜீவன் தெரியும், மத்தியசம் மாறாம தெரியாது. கடவுள் கிட்ட போனவர் எடுக்க முன்னாடி மொழிகை. அது சுயநல வாழ்க்கை. அங்க தேவன் நடை பண்ண மாட்டாங்க. போராடி தான் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து தான் அதில் அற்புதம் பெற முடியும். இயேசுவின் நாமம்னா அப்ப என்னது? நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப இயேசு பிசாசு வந்துறாரா இல்லையா? ஏன்னா இயேசு எந்த இயேசு பிசாசை அந்நேரமே வியாதி சுகமானது. சீசக்கிட்ட ஒரு பிரச்சனை அதை எடுத்து நம்ம நேரம் இல்லை. ஒரு தகப்பன் நம்ம பிள்ளை என் மகன் சந்திர நோயால் கொடிய வேலை பண்றான், உங்க சீசக்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால கூடாம போயிடுச்சு. உடனே இயேசு திட்டாரு. சீசக்கிட்ட அற்ப விசுவாசம் எது வரைக்கும் அவனை என்னிடத்தில் கொண்டு வாட்டாரு. இயேசு கிட்ட வந்து அது பிசாசு நாடு. ஏன்னா அவர் ஒரு ஜீவன், அவர் ஒரு மத்தியஸ்தர், அவர் மாறாதவர். நீ கூட ஜீவன், மத்தியஸ்தம், மாறாத நல்லா மெச்சூராய் மாதிரி எங்க போனாலும் பிசாசுல பார்த்தா அன்னைக்கு ஓடத்தான் பார்ப்போம், நிக்காதாங்க. அல்லேலூயா. கையெழுத்து. அல்லேலூயா. அப்போ அந்த சீசர்களால அந்த அந்த தகப்பன் மகன் சந்திர ரோகியாய் கொடிய வேலைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரும் விடுகிறான். அதன் மூலமா பிறந்துட்டான். நன்மத்தை தேவன் தரப்படுகிறான். பிசாசு கட்டிக்கிச்சு அது சீசர்கள் கொண்டு வந்தா. சீசர்களால் ஏன் கொண்டாந்து போச்சு? இயேசு நாமம் கிடையாது. சேஷ என்ன பண்றான்? அவனை பார்த்ததுல பூத கண்ணாடி போட்டு என்ன பாவம் பண்ணணும்,
என்ன அக்கிரம் பண்ணணும், எங்க போய் விசாரம் பண்ணணும், எங்க போய் இந்த மைண்ட் தான் கிறுக்கு மைண்ட் தான். அதுதான் உங்களுக்கு அது கிறுக்கு மைண்ட் இருக்கக்கூடாது. ஏசு பாரு அகோபியன் பண்ணி நிறைய லவர்னா அவன் கையா லவர். கையை தட்டு. அல்லேலூயா. அவன் என்ன பாவம் பண்ணான், என்ன அக்கிரம் பண்ணான், எங்க பிடி வச்சான், எங்க படி போட்டான், அக்கிரம் பிடிச்சி பிசாசு இந்த மாதிரி மனநிலையில எல்லாம் எந்த பிசாசு போகுது பாவாது. ஏசு அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு யார் அந்த வியாதியத்தை சத்திர ரோகிக்கு அவனுக்கு தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்க தெரியல. ஆனா ஏசு கிட்ட வந்ததுமே ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவன் கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்தை மத்தியசத்தை கனெக்ட் பண்றாரு. உறுதியா இருக்கிற உடனே உலக பிசாசு பயந்து ஓடிச்சு. அந்நேரமே அந்த இடையில சொல்ல போனான். கையை தட்டி அல்லேலூயா. இப்ப புரியுதா ஏசு நாம ஏசு முதல்ல ஜீவனுக்குள்ள கொண்டு வராரு, அடுத்து அதை மத்தியசமாக்குறாரு, அதை மாறாத உறுதியா நிற்கிறாரு. உடனே பிசாசு பயந்து என் நாமத்தினால் பிசாசுல துரத்தப்படுகிறது. பிசாசு போனா அவன் சரக்கெல்லாம் போயிடுது. பசுத்தாய் உரிமையா வரா, தேவதூர் வராரு. அதுக்கப்புறம் இனி அதிக நீ பாமத்தை ஜீவனுக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒருவனில் வந்து நிலைத்திருந்தா தேவன் தனக்கு கொடுக்க ஜீவனுக்கு மத்தியசமா மாறாம இந்த வாழ்க்கை உள்ள வெற்றி கையெழுத்து. தாவீது வர வர கர்த்தரை நான் எக்காலத்திலும் தாவீது நிலைத்திருக்கிறான். என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லி நாள் மீது சொல்லணும் பாருங்க. நிலைத்திருக்கிறான். கர்த்தரை எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆடி மேய்க்கணும், ஆடி மேய்க்கனாவே இல்லை, வர 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 விருத்தி ஆடு மேய்க்கணும், ராஜாவா மாறும், விருப்பம் நிறைவேறுது. அப்போ நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா பசுத்தாவியால் வர தேவதூதர்கள் பணிவிடை செய்ய ஒவ்வொரு நாள் பிசாசுகளோட சாபங்கள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்களா மாற வர வர நீ விருத்தி ஆவாய், வர வர நீ மாற்றப்படுவாய். மார்க் 16 அதிகாரம் 17 இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம். மார்க் 16 Mark 16:17. And these signs will follow those who believe. In my name they will cast out demons. They will speak with new tongues. அந்நிய பாஷைகள் பேசுவியாம். ஜீவ பாஷைகள், நவமான பாஷைகள்னா ஜீவ வார்த்தை. நண்பத்தேம பாஷைனா அது கெட்ட வார்த்தை. நண்பத்தேம தான் பேசுறேன். குழந்தைதாங்க நான். என் தாய் பாவத்தில் பாவ வார்த்தை, இது ஜீவ வார்த்தை. அதான் டங்ஸ், நியூ டங்ஸ், ஜீவ வார்த்தை. தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாயோட பசுத்தாய் நாள்தோறும் உமதி நீதி உமது பேசிட்டே இருக்குமா, உமது ரட்சிப்போம். அல்லேலூயா. அப்போ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்போ விசுவாசிகளோடு நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான வார்த்தைகளை பேசுவார்கள். அப்புறம் வீட்டில் போய் கேளுங்கிற வசந்தெல்லாம் பாருங்க. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசம் தோற்றணும் பாருங்க. யாரும் வேணாம். எங்க அப்பாவையும் நான் இருக்கிறேன். உங்க அப்பா இது உங்க எல்லாருங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமாட்டி. எங்க அப்பா வந்து 86 வயசு. ஆதாம் வழியா பிறந்துட்டாரு. நன்மார்க்கு ரொம்ப கெட்ட பையன்லாம் கிடையாது, சன்மார்க்கு தான். சபிச்சாதான் அப்படி சபிப்பாரு. அம்மா வயசுல பாவத்துல போனோம், பாவத்தை தான் செய்வான். பாவம் செய்ய பிசாசாலும் கூட பிசாசா பிடிக்குது. வீட்டுல ஒரே தொல்லப்பட்டாரு. எங்க அம்மாவை சபிக்கிறாரு, என்ன சபிக்கிறாரு, போறாரு வர்றாரு, ஒரே பிரச்சனை. வீட்டுல வந்தா நிம்மதி இல்லை. சில தாய்மா ஒரு தற்பமா குடிப்பாடு இருக்கும். என்ன நோக்கு அசுத்தாவி. இப்போ நண்பத்தேம காரியத்துல தேவன் தர கொடுத்து மாறாம இருக்கிறார். 86 வருஷமா இருக்கிறாரு. வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு போராட்டம் இருக்கா இல்லையாப்பா? இருக்கா? பிசாசு சொல்றாரு. சத்திரமடத்துல வந்து பேசுதா எல்லா குடும்பத்திலும் இருக்குது. இப்போ நண்பத்தேம ஆதாம் வழியா பிறந்துட்டாரு. இப்போ எங்க அப்பாவுக்குள்ள இருக்கிற பிசாசம் தோற்றணும். நான் என்ன பண்ணணும்? திட்டி பார்க்கறேன், யோசனை இது பண்ணி பார்க்கறேன், கடித்து கொள்றேன். என் சுய முயற்சியில் போறாரா பிசாசு போடணும். இன்னும் கெட்டு இன்னும் நிலம் போதான் போகுது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு விசுவாசி அப்போ நீ விட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானசார திருவிருக்கிற ஜீவ அப்போ ஜீவ சரீரம் எனக்குள்ளே இருக்குது. இப்போ எங்க அப்பா பேர் சொல்லி அவர் நேர்ல சொல்லணும், இல்ல தனியா ஜபத்துல சொல்லணும். ராமு எங்க அப்பா பேர். எங்க அப்பா ராமு. ஆதாம் வழியா பிறந்த நண்பத்தேம காரியத்தை தேவன் தர உலகம் வாழ்க்கையில பல பாடுபட்டுக்கிறாரு. இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை எங்க அப்பா ராமு பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு அவர் பேர் சொல்லி ஆதாம் ஒரு ஆள் பாய்க்காம போது
பிசாசு பாக்குறான். எங்க அப்பா பேர் ஜபிக்கும் போது எங்காவது ஒரு ஆள் விட்டுக்கிறான் பாரு, இடையில கேப் உள்ள ஆதாம் வரைக்கும் முழு அந்த வார்த்தை வேண்டாம் உண்மை கருத்தா கேடும். முழு உலகத்தில இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ரெண்டாம் வரைக்கும் உணர்வு பூர்வா கொடுக்கும் போது பிசாசு பாக்குது. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அசுத்தம் என்ன பண்ணுது? பயந்து போகிறது. அல்லேலூயா. காமேசக்கு பாவம் நன்மை தீமையை தேவனுக்கு முழு உலகத்துக்கு பார்த்தனால்தான் பிசாசு உரிமையா வந்து எல்லா வேதனையும் பண்ணிக்கிறான். அதுக்கு பரிகாரம் ஜீவ பெற்றிருக்கிற இயேசு ஜீவரத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறது சொல்லும் போது பரிசுத்தாய் வராம இருக்காது, தேவனுக்கு ஒரு மாற்றம் வராம இருக்காது. கண்டிப்பா பிசாசு தொட்டப்படும். கையில் கட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரன் உலகத்தையே அன்பு கொள்ளனா அவன் வாழ்க்கை டோட்டல் ஃபெயிலியர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டு சரித்திரத்துல, கிறிஸ்துவ சரித்திரத்துல அகாபியே இல்லாத ஊழியக்காரன் தான் இருக்கிறாங்க. என்ன போய் யூடியூப்ல போய் பாருங்க, ஊழியக்காரர்கள் கடிச்சு பட்டிக்கிறது, அவன் தெரியல, இதை தெரியல, அது தெரியல. அதனாலதான் சபைகள் எல்லாம் என்ன பண்றா, சபைனாவே விருப்பம் தெரியுது உலகத்தா இருக்கு. எல்லாம் நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க. நமக்கு அவங்க என்ன வித்தியாசம்? அதனால இயேசுவின் நாமத்தை, இயேசு ரத்தத்தை பிதாகுமார் பரிசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. அசுத்தாய் போய்தான் ஆகும், பரிசுத்தாய் வந்துதான் ஆகும். அதனாலதான் சாலமோன் வெங்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தி பலியிட்டார். அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். கர்த்தர் வரார் பாரு அவங்கிட்ட. அந்த 1000 சர்வாங்க தகன பலியை தேவனுக்கு செலுத்துறான். ஆதாமுக்கு முழு உலக உணர்வுபூர்வமா செலுத்துறான். சங்காரத்தோடு போயிட்டு கர்த்தர் சாலமோனே நீ விரும்புகிறது என்ன? உன் வேண்டுதல் கேட்கப்படும் சொன்ன. சாலமோன் யாரு? நம்ம மாதிரி ஒரு அம்மா வயிற்றுல தாவீதுக்கும் பச்சை பாலுக்கும் பார்த்தோம் தான் அந்த சாலமோன். என் தாய் என்னை பாவத்திற்கு தாவீது தான் சொன்னான். ஆனா சாலமோன் 1 வீட்டுல போய் 2 படிக்க சாலமோன் வெங்கல பலிபீடத்துல கர்த்தருடைய 1000 சர்வாங்க தகனம் செலுத்தி வெயிட் பண்றாங்க. 1000 சர்வாங்க குற்றவாளி இயேசு ஜீவ பலி, ஜீவ சர தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் தான் பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேளுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்து பாருங்க, ஏராளம் நாஸ்திக ஐஸ்வர்யங்கள் தேசத்தையே 40 வருஷம் இறை பார்த்து நடத்துறான். அதுக்கப்புறம் ருஷிகண்ட போன மாதிரி பலியாசத்துல 1000 லட்சங்கள் ஜீவ பலி. தேவன் தனக்கு உலகத்துக்கு அதை உறுதியா இருக்க, மாறாம இருக்க, சொல்ல அதுதாய் போ 10 வர சாலமோன் உலகத்திலே பெரிய ராஜாவா இருந்தான். அவன் போல் ஞானம், இயேசுதான் ஞானம். ஞானம்னா என்ன நினைக்காது, செக்குலர் ஞானம் கிடையாது. கம்ப்யூட்டர் ஞானம், PhD இது உலகப்புறம் இதுதான் அந்த ஞானம். இது இயேசுதான். இயேசு தேவநீதி உயிர்த்தெழுதல், தேவன் தனக்குள்ள இந்த ஞானம் ஏராளம் கொடுக்கப்பட்டது. தேசத்தையே இறை பார்த்துக்கொண்டு நடந்ததை பார்க்கணும். அல்லேலூயா. சரி, அதான் நண்பர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும், மாறாம இருக்கணும், சோர்ந்து போகாது. உடனே அர்ப்பணம் மாறாத, உடனே நன்மத்தையும் வராது. எந்த விதத்தில் நன்மத்தையும் காரணம் நஷ்டமே தவிர ஒருபோது அது லாபம். மாம்சமானது ஒன்று போதாது. கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. அப்போ இயேசுவின் நாமன்னா ஜீவ சர்வஜீவன். அந்த ஜீவன தேவநீதி இயேசு சாமன வாக்கு எல்லா ஜீவ வாக்கு தந்தங்க. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம். இயேசு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக சொல்லிட்டு, நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும், முதல்ல பரமண்டல பிதா எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும்னா ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்காம மன்னிக்கிறோமே. அங்க மத்தியஸ்தத்துக்கு கொண்டு வரார் அந்த ஜபத்துல. அப்போது உங்களை எந்த சுவாதிக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்வா. அல்லேலூயா. எந்த ஜபமும், எந்த துதி, எந்த தூத்திரம், எந்த ஆராதனையும் இயேசு நாமத்துக்குள்ள வந்து அந்த மத்தியஸ்தத்துக்கு கொண்டு அதில் உறுதியா இருக்கிற வரைக்கும் எந்த அர்த்தமும் வாழ்க்கையில் நடக்காது. அப்படி இருக்கும்போது நீ உலகத்தை பகைக்க முடியாது. அதனாலதான் ஏன் மலவுங்க உங்களை சபிக்கிறோம் ஆசிர்வதி. ஏன் ஆசிர்வதி சொன்னாரு? நீ சபிக்கிறோம் சபிச்சாங்க அங்க ஜீவன் கட்டாயி போயிடுச்சு. நன்மத்தை காரியத்தை காட்டிட்டு உடனே பிசாசு உள்ள புகுந்துடலாம். உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய். என்ன இயேசு சாமண்ட வாக்குறது தான் செய்யணும். உங்களை துன்பம் நிந்திகள் ஜபம் பண்ணு, கிறிஸ்துவ கொடு. அங்க ஜீவன் கட்ட காரியத்தை தான் செய்ய சொன்னார். நன்மத்தை காரியத்தை இயேசு செய்ய சொல்லவே மாட்டான். அது செஞ்சாங்க பிசாசு கிடக்கும், பிசாசு நாமம் வந்துடும். பிசாசு நாமம் வந்தாக்கா கிறிஸ்துவ வாழ்க்கையே வீணா போயிடும்.
இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், இயேசு ரொம்ப மோசம் விளைகிறாரு. கிறிஸ்துவ தேவன் தன் ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் வருது, பசுத்தாய் வருது. எந்த ஊர்ல போயிட்டு அவர் கிராமத்தோறும் பட்டணத்தோறும் போனாரு, அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் இறங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதனால ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இது தேவன்னா பரலோகம், தேவன் இது வந்து பூலோகம். அதனால பக்கம் இயேசுவின் நாமம், இயேசு உலகத்துக்கு இயேசு நாமம், இயேசு நாமம் வார்த்தை. இது வந்து உலகம். இந்த முழு உலகத்துல எங்க பாருங்க, இந்த முழு உலகத்துல எங்க பங்காளி, எங்க அப்பாவுக்கு அண்ணன், எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணி நந்தெல்லாம் அவகச்சிதான் சொல்லிட்டு அவங்க பார்க்க கசப்பு வயிறா. இங்க இயேசு ஞானதானம் பண்ணிட்டு அவனுக்கு கிறிஸ்து நம்பியே காட்டுறது கிடையாது. அவன் நல்லாவே இருக்கிற ஒரே பகை, ஒரே ஒரு நாள் ஒரு பிஷா கொண்டு இயேசு நாமே குலாப்ஸ் ஆகிக்கணும். அதனால முழு உலகம் ஒரு நாள் கிடையாது, முழு உலகம் தேவன் தர முழு உலகம் தான் இந்த இயேசு நாம் வல்லமே அவன் வாழ்க்கையில வேலை செய்யும். அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஊர் தெரியல, நாடு தெரியல, மாமியார் தெரியல, மாமனார் தெரியல, பக்கத்துல பக்க கசப்பு வயிறாக்கிட்டாலும் அது ஒரு மத கிறிஸ்தவம். கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு புரட்சிகரமா இருக்கு, எக்ஸ்பெக்ட்மெண்டா இருக்காது, திருப்திக்காவே இருக்கு, ஒரு மகிமையாவே இருக்காது. வெறுப்பாவுக்கு சபைக்கு போனோம், ஐயோ நாத்திக மதிச்சா அப்படி கூட சபை ரகசியா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற இயேசு நாம் தேவத்தை வாழ்க்கையை புரட்சிகர ரசனையா இருக்கும். பத்தா நிம்மதியா தூங்குறோம், சமாதானம் இலை பார்த்துட்டு இருக்கோம், உடம்பெல்லாம் ஈலிங்கி உலகத்தையே அனுப்புகிற பிசாசை நீ ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று ஒரு ஊருக்கு சொல்லியிருந்தேன் மனைவி, உலகத்தில் எந்த மனுஷனையும் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு தேவை பரலோகத்தையும் சித்திரம் பண்ணுவீங்க. பாவியா, அக்கிரமக்காரா, துரோகியா, ஆதாம் வந்து முழு கிராமமா பட்டணமா ஆதாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வானத்தும் சகலாரி வானிட்டே எதிர்க்கிறார். தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு பிசாசை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா கையெழுத்து பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன் எல்லாம் ஆதாம் மூலமா பண்ணுவான். உன் வீட்டாலே உனக்கு சத்துரு. ஆமா, கூட போத தங்கச்சி தான். அம்மா வீட்டுல பாவத்துல நன்மத்தை தேவத்தை பிசாசாக்குறா. அவ பண்ற ஷேட்டி எல்லாம் பார்த்து நீ சப்தி நீ ஒரு பிசாசு, அவங்க ஒரு பிசாசு, ரெண்டு பேரும் போச்சு. பெத்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் ஆதாம் மொழியை தான் பிறந்திருக்கிறாங்க. இயேசு ஜீவனை பருவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் உணர்வு கொடுக்க 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 எல்லாரும் மத்தியில நீ வைத்தப்படும். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் தாவீது, அவன் தான் எசரா ஜாதி, அவங்க தான் காப்பிடுங்கிறது பைபிள்ல. அல்லேலூயா, இயேசு நாமத்துல. அப்போ ஒரு சில காரியங்கள் எல்லாம் பார்ப்போம். இப்போ 38 வருஷம் வியாதியாசங்கிறான். அவனுக்கு ஏன் ஜபத்துக்கு 38 வருஷமா பதில் கிடைக்கல? ஜபிக்காத இருந்திருப்பான். இஸ்ரேல் தேசத்துக்கிறான், பெல்சா குளத்துக்கிறான், வியாதி சுகமானோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்ய வேண்டாம். இங்க கவனி, அவனுக்கு தேவை 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அவனுக்கு தேவை கிடையாது. அவனுக்கு தேவை சரீரத்துல சுகம். 38 வருஷம் வியாதி ரொம்ப வீக்காக்குறான். அவனுக்கு உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், லட்டு வாங்கி தரேன், அதெல்லாம் இருக்கணும். அவனுக்கு தேவை சரீரத்துல சுகம் கிடைக்கணும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அது அவன் சரீரத்துல சுகத்தை கேட்டா கண்டிப்பா சுகத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா அவன் இயேசு நாமத்தை கை கொள்ளல. ஏன் என்ன கை கொள்ளல? என்னது? ஜீவனுக்குள்ள முதல்ல வரல. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்காமே 38 வருஷம் ஜெபிச்சுக்கிறான். ஆண்டவரே சுகந்தார் சுகமார் எல்லாரும் கொண்டு போய் விடுறாங்க, என்ன மட்டும் விட்டுறாங்க, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாரும் வெறுப்பு கசப்பு. அங்க நண்பத்தேவ காரியம் தான் தேவன் தன் உலகத்தை காட்டினது. பிசாசு தான் இருக்கிறான். கவனியே முக்கியமானது, நல்லா கவனிங்க. வாழ்க்கையில சரித்திரத்துல நீங்க இந்த மாதிரி கேள்வி, இந்த மாதிரி சத்தியத்தை எங்கேயுமே கேள்வி பண்ணி நல்லா கூட்டு கவனிங்க. 38 வருஷமா பேஸ் பண்ணிட்டான். ஆனா ஏசு அவனை சந்தித்தார். ஏசு எப்படிப்பட்டால? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், வானத்தை கேட்டாலும் பூமி கேட்டாலும் கொடுக்குறாரு. இருந்தாலும் 38 வருஷமா உட்காந்துக்கிறான் சுகத்துக்காக, ஒரு சாதாரண சுகத்துக்காக. ஏன்னா ஏசு நாமம் இல்ல. எல்லாரும் வெறுப்பு காசு காட்டிக்கிறான். நன்மை தேவையே தேவனுக்கு காட்டினா உலகம் கடவுள் மேல வெறுப்பு. எல்லாரும் கைவிட்டான். சொஸ்தமாக வேணும்னு விரும்புகிறாங்க. கேட்டா என்ன சொல்லுவான்? ஆண்டு சுகமாக சொன்னான். என்ன சொன்னான்? எல்லாருக்கும் எண்ணம் மட்டும் விட்டுறாங்க. இப்ப எல்லாருமே வெறுப்பு காசு. ஆனா ஜபம் மட்டும், ஆண்டவரே இன்னைக்காவது எப்படியாவது எப்படியாவது சுகமானோம், என் கடத்தோடு இன்னைக்காவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிற ஆண்டவரே. நடக்குது கட்டி வச்சா எத்தனை வருஷம்? 22 வருஷம் இல்ல, 38 வருஷமா. 38 வருஷம் கிறிஸ்துவாக்கி பேசிட்டேன்னா அந்த 38 வருஷம் வியாதிக்கு ஒரு மச்சாங்கிறான். உண்மை. அந்த மச்சான் ஏற்று வானா, அந்த பெருசாக்குள்ளவே வானான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றான்? நல்லா வியாபாரம் பண்ணி புரஞ்சாதி, நல்லா வியாபாரம் பண்ணி அவன் லட்சக்கணக்கான. இவன் சொல்றான், நான் ஏற்று அவன் புரஞ்சாதி வைக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான்பா.
புரியுதா? ஏசு ஏமாந்து போறான்ட்டு ஏசு நாமல்ல ஏசு ரொம்ப வேஸ்ட். அப்போ ஏசுவோட பார்த்ததுமே சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா கேட்டதுமே இல்லாண்டுவே எல்லாரும் கூட்டு போறாங்க, என்ன மட்டும் எல்லாரும் கைவிட்டாங்க. ஏசு பார்த்தாரு, இவங்கிட்ட பேசினாக்கா 38 வருஷம் பேசிட்டு இருப்பான்னு சொல்லி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக என் கழுகுலாம் சொல்ல போனாய். அவன் பாவம் தேவனை முழு உலகத்து பார்த்த 38 பிசாசு நாமத்துக்கிறான் தலைமையில என் ஜீவ சரண ஜீவனத்தம் அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு பாரு, பிதாவாகிய தேவன் இயேசு தன்னுடைய ஜீவ சரண ஜீவனத்தம் 38 வருஷம் வியாதி வச்சிருக்கு பாரு. 38 வருஷம் வியாதி தலைமையில இருக்கு பாருங்க. 38 வருஷமா பிசாசு நாமத்துக்கிறான். இவன் பேர் சொல்லி ஜீவ சரண ஜீவனத்தம் தேவனுக்கு இந்த உலகத்து ஆதாம் வந்து முழு உலகத்துதான் பாருங்க. உடனே பசுத்தாய் பட்டுன்னு வந்தார் பாருங்க. உடனே ஒரு சுகம் கிடைத்து எழுந்து நடக்கிறான். ஜோரா கையை தட்டி அல்லேலூயா. அப்போ இயேசு சொன்ன வசனத்தை அவதார எந்த விருப்பப்பட்ட கிடையாது. எந்த மனுஷனை பார்த்தாலும் முதல்ல ஜீவனுக்குள்ள கொண்டு வராரு, அதை மத்தியஸ்தத்தில் கொண்டு வராரு. மாறாத உரிய உடனே பிசாசு பயனுக்கு பசுத்தாய் வந்தது. இப்படித்தான் நீ இயேசு நாமத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன், இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன்னு சொல்லி மாமியார் சண்டை வாயில, பொண்டாட்டி சண்டை வாயில, பங்காளி சண்டை வாயில, அரசியல்வாதி மேல, விசுவாசி ஊழிக்காரன் மேல எல்லாம் கத்து, அந்த ஊழிக்கார தெரியல, இந்த ஊழிக்கார தெரியல, எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர். இந்த 4 பேர் ஏன் 4 பேர் சீக்கிரம் வா, முன்னாடி ஒரு டெமோ போற பாருங்க. 4 பேருமே யார் தெரியுமா? 4 பேருமே பாஸ்டர். 4 பேருமே பாஸ்டர். பாரு, இவர் வந்து பெந்தகோஸ்தே பாஸ்டர், இவர் வந்து சிஎஸ்ஐ பாஸ்டர், இவர் வந்து சிபிஎம் பாஸ்டர், அவர் வந்து கத்தோலிக் பாஸ்டர். எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க தான். புரியுதா? எல்லாம் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. ஞானசாமி ஊழியம் செய்யறாங்க. இவரும் ஜெபிக்கிறாரு, இவரும் ஜெபிக்கிறாரு, இவரும் ஜெபிக்கிறாரு, இவரும் ஜெபிக்கிறாரு. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறாரு. எங்கள் கிராமத்தில் எழுந்து வந்தே ஆகணும். சபையில் சபையில இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடந்து ஆகணும். கட்சியில பார்த்தா சபையில பிரச்சனையாக இருக்குது. வெந்த வச்ச பாச சபையில ஏகப்பட்ட பிரச்சனை. சபையில இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சிஎஸ்ஐ பாசம் சரி கிடையாது, கவனி, இந்த சிஎஸ்ஐ சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ மேல ஒரே கெடுப்பு கசப்பு. அப்புறம் சிபிஎம் சரி கிடையாது, இவர் மேல கசப்பு, இவர் வந்து அவர் மேல கசப்பு. இந்த சபைக்குள்ளே சுயநீதி எங்க பார்த்தாலும் அந்த சபை சரி கிடையாது, இந்த சபை சரி, அந்த ஊழிக்கார் சரி கிடையாது, அந்த ஆராதனை வேறு ரொம்ப தப்பு பண்றாரு, அந்த அரசியல் தலைவர் நம்ம விரோதமா வராரு. இப்படி ஏகப்பட்ட கசப்புகள் இருக்கு. உலகத்தையே அன்பு கூற முடியல. தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்து நண்பர் தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகம் கொடுக்காதனால இந்த 4 சமுதாயம் ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க. உண்மை இந்தியாவில் ஏற்கல் வந்த மாதிரி ஏற்கல் வருமா வருமா ஏற்கல கரெக்டா சொல்லலாம். எப்போ வரும்னா இந்த பெந்தகோஸ்தே பாசனம், இந்த சிஎஸ்ஐ பாசனம், இந்த சிபிஎம் பாசனம், கத்தோலிக்க பாசனம், இயேசு ஜீவன தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு அவங்க கிராமத்துக்கு ஆதாம் ஒவ்வொரு பட்டுகளை கொடுக்க கொடுக்க ஒரு அசுத்தாய் பசுத்தாய் வேலை எழுப்பு கண்டிப்பா ஒரு அல்லேலூயா. இயேசு நாம் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வார்த்தத்துல பிதாகுமார் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள் கொடுக்கணும். உங்க கிராமத்துக்கு ஜனங்களை கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது பசுத்தாய் கிராமத்தோடு அசைப்பாடுவா. இந்த பிரசங்க எடுத்துட்டே நானும் ஒரு பாசம் தான். இப்பதான் இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் நான் அறிஞ்சிட்டு வரேன். நானும் உலகத்தை பக்கம் நாள் தான். மனைவி என்ன சேட்டம்னா உடனே 2 நாள் பேசுறது இல்லை. ஒரே காசு இங்க வந்து ஜபமா பண்ண குட்டி போட்டு டைம் வேஸ்ட். அல்லேலூயா. ஆமா, மனைவி நேசிக்கணும். சபிச்சாலும் நிதிச்சாலும் மக்களை நேசிக்கணும். இயேசு போல மனுஷன். இயேசு யாரை பார்த்தாலும் அனுப்புகிறார். இயேசு எல்லாரும் என்னென்னோ பேசுறாங்க. ஆனா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக எல்லாரும் இயேசு ஜீவன தேவத்தை 3 வருஷம் வீட்டுல அற்புதம் நடந்துகிட்டே இயேசுக்கு. யாரையும் பகைக்க மாட்டார், யாரும் வெறுக்க மாட்டார். அவருடைய ஜீவரத்தம் சபிச்சாலும் நிந்தித்தாலும் தூஷாலும் பகைத்தாலும் இயேசு தன்னுடைய ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. அசுத்தாய் ஓடுது பசுத்தாய் வருது. என்ன பிரச்சனை பண்ணாலும் இயேசு தன்னுடைய அன்பை மாற்றிக் கொள்ளவில்லை. மக்களுக்கு ஜீவரத் இயேசு சாப்பிட கொடுக்குறது இன்னைக்கு வரைக்கும் மாட்டிக்கல. தேவனை கொடுக்கிறார். ஆதாம் அவர் அவராக இருக்கிறாரு. அதனால அவர் போயிட்டு பிசாசெல்லாம் ஓடுது. சீசன் 12 சேர்ந்து 3 வருஷமா அதான் கத்துக்கிட்டார். இவ்வளவா உலகத்தை அன்பு கொடுங்க. என் அன்பு கிடையாது சகோதராய் ஜீவன் கூட அன்பு பெருதான் அன்புன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த இயேசு சமோட உலகத்துல பிதாகுமார் சொஸ்தாவிட்டு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கும் போது
அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இப்ப கடைசியா கன்க்ளூஷன் ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சிடும். ஹல்லேலூயா. இயேசு நாமம் என்ன தெரியுதா? இயேசுனா முதல்ல ஜீவன். பாருங்க, இயேசுனா முதல்ல ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன்ல இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவர் ஒரு மத்தியஸ்தர். தேவன் தனக்கு உலகத்துக்கு அவர் மாறவே மாட்டார், மாறாதவர். பிசாசு போய்த்தான் ஆகணும், பரிசுத்தாய் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. இதை செய்ய கொடுக்க விருப்பம்னா நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னாக்கா நீ நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு ஒரு நெகட்டிவ் மத்திய சாத்திரம் உறுதியா இருப்பேன். வாழ்நாள்லாம் பிசாசு திருடவும் கொள்ள வாங்கித்தான காரியமா முடிவு நித்திய பாதாள் சீரியஸான மேட்டர் ஆதரவு சிந்தை பாடம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சம்பாதம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பிலிப்பியர், முக்கியமான வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிருபத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமிக்கு யாரோடு முழங்கால் யாவும் முழங்கும். கையத்தட்டு. அல்லேலூயா. இது மாதிரி இயேசுவின் நாமத்தில் வானோ பூதலத்தோ பூமிக்கு யாரோடு முழங்கால் யாவும் முழங்கும். கடைசியா முக்கியமான விஷயம், இயேசுவின் நாமத்தை வானோன்னா பரலோகத்துல பிதாவாகிய வானோ, பூதலத்தோன்னா ஆதாம் முழு உலகம் ஏசுனாவும், பூமிக்கு பாதாளத்துக்கு ஏசுனாவும். எங்க தம்பிக்கு ஒரு முறை இந்த வசனத்தை சொல்லும் போது திருப்பி சொல்லணும்னா இயேசுவின் நாமத்துல வானத்துல வானோன்னா ஆதாம் பரலோகத்துள்ள இயேசு சாமன வார்த்தை, பூதலத்தோன்னா ஆதாம் முழுது ஏசுனா ஒரு ஆள் பாய்மனா கொடுக்குற, பாதாளத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னா என்னடா 3 டேக் பண்ணிட்டேன், 3 கவர் பண்ணிட்டேன், உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. கையத்தட்டு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு இயேசு நாமம், பூலோகத்துக்குள்ள இயேசு நாமம், பாதாளத்துக்கு போனாலும் இயேசு நாமம், சிலுவையில் இயேசு பிதாவே ஆவி ஒப்பித்து ஜீவசரத்தை பரலோகத்துக்கு கொடுத்தாரு. பூலோகத்துல ஆதாரத்துக்கு ஜீவசரி பூலோகத்தாரு, பாதாளத்துக்கு போனாலும் அங்க மாறல, அங்கேயும் ஜீவன் தான். பாதாளம் ரிஜெக்ட் பண்ணி கக்கிச்சு, பாதாளம் வெடிச்சு வந்தார் இயேசு. கையத்தட்டு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வானோ பூலோகத்தில் போய் ஜீவ உலகம் இயேசு சாமன வார்த்தை கொடுக்குறோம். பூலோகத்தில் ஒரு ஆள் விட்டாங்க, ஒரு ஆள் அதுதான் பேட்டரி. ஒரே ஒரு ஆள் உங்க வாழ்க்கை ஃபுல்லா அழிக்கிறதுக்கு பிசாசுக்கு இடம் வச்சுட்டாங்க. பூலோகத்தில் இயேசு ஜீவசரத்தை பரலோகத்தை சிட்டு நல்ல கட்டம் பார்க்க போக பரலோக பூலோகத்தில் வாதாத்துக்கு போய் இயேசு நாமத்தை பாருங்க. வானம் பூமி சமுத்திரம் என் நாமத்துல எதை கேட்டாலும் வானத்தை கேட்டாரு, பூமி கேட்டாரு, சமுத்திரம் கேட்டாரு. நேற்று ஒரு சொன்னார், ஏரோப்ளேன் கொடுத்துருப்பாரா, கொடுத்துருப்பாரா, ஹெலிகாப்டர் கொடுத்துருப்பாரா, கார் கொடுத்துருப்பாரா, பங்களா கொடுத்துருப்பாரா, அதெல்லாம் ஜுஜிபி வானத்தில் பூமி சகல அதிகாரம் பண்ணிட்டாரு 3 நாள்ல. அப்போ இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமிக்கான முழங்காலம் முட்டைக்குத்தான் ஆகணும். இயேசு நாமம், இயேசு சாமோட வாக்கு தத்துவத்தை இப்போ அதை அப்படியே நெகட்டிவ்ல பார்த்தாக்கா ஏவாளு பிசாசு பார்த்து நன்மத்தியம காரியத்தை சாப்பிட்டு என்ன பண்ணா, பரலோகத்துக்கு நன்மத்தியம காரியத்தை காட்டுறான், பூலோகத்துக்கு நல்லது, பாதாளத்துக்கு போய் நல்லது, பாதாளத்தில் உட்கார்ந்துறான். டேஞ்சர். இயேசு நாமத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் பாதாளத்து போனா எல்லாத்தையும் ஜெயிச்சு வரலாம். நன்மத்தியம காரியத்தை தேவனுக்கு முன்னு கொடுத்து பாதாளத்து போனா பூமியிலும் பாதாளம், பாதாளத்திலும் பாதாளம், கேடுகட்ட வாழ்க்கை, திருடமும் கொள்ளும் வழிக்கு வருகிறான் எண்ணி வேறொன்றுக்கு வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும், அது பரிபூர்ண படம் வந்தே சொன்னார். அதனால்தான் ஆண்டவராகிய இந்த சுவிசேஷத்தை பூலோகம் சகல ஜாதிக்கு போய் பிரசங்கம் பண்ணி நாமத்தினாலே விசுவாசத்தை பிதா நீ உலகமே போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம், இயேசுவை பற்றி செய்த சுவிசேஷம், நன்மத்தை பாதாளம் செய்து நன்மத்தை காரியத்தை உலகம் எல்லாம் போய் நீ சபையோடு உலகம் சபையோடு சமுதாய சங்கப்பட்டிருக்காத. இயேசு நாம் இயேசு சாமன வார்த்தை பிதா ஆதாம் முழுவதுக்கு கிராமம் பட்டதை எங்க போனாலும் ஆசீர்வாதம் தான். நீங்க உலகத்துக்கு ஒளிய பூமிக்கு உப்பாய்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டு பாடி நம்ம செய்தி முடிச்சிடும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடல் வரும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் பாவத்தை போக்கும் பயமதை
என்றும் கைவிடா நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், முழங்காலும் முடங்கிடும் நாமம், மூடில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்காலும் முடங்கிடும் நாமம், மூடில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். Hallelujah. 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 இயேசு நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டார். பிசாசின் சிலுவையில ஏற்றுக்கொண்டு மாடல் காட்டுறாரு. ஜீவ வார்த்தையை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் பாதாளத்துக்கு பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை ஜெயித்து இந்த உலகத்தையே பிசாச கையிலிருந்து வாங்கினார். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை ஏத்துறாதே. நாளும் பொழுது நட்டத்தை மிதே வாய்ந்து நாளும் பொழுது வேஸ்ட் ஆகிடாத. குடும்பத்துக்கு பாரு, சமுதாயத்துக்கு பாரமா இருக்காத. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து தேவ நீதி தூய்த்து பரலோகராஜ் வாழ்த்து புஸ்தகங்கள் அதிகாரம் இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாக்கிட்டு ஆதாம் குடு வாழ்நாளெல்லாம் விடு, வாழ்நாளெல்லாம் என்ப காரியம் தான் அவனுக்கு அல்லையோ நானே தளர்ச்சி நீங்கள் ஒருவனில் வாழ்ந்து மிகுந்த கடையில் கொடுப்பான். பசு பிதாவே இந்த அறிவான நாளில கதாவே இந்த 18/8/2024 FCCI வெள்ளூர் திருச்சபையில கதாவே இந்த ஞாயிறு ஆராதனை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. சின்ன பாவியம் பெரிய பாவியம் மோசமான பாவியம் இயேசு ஜீவ ரத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்திக்கிறோம். அந்த ஜீவ ரத்தத்தை ஜீவ சரித்தை எங்களுக்கு கொடுத்துக்க. அந்த இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை எங்களுக்குள்ளே இருக்குது. அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசு மத்திய ஆதாம் முழுவதுக்கு மத்திய தேவனுக்கு வாழ்நாள் கொடுக்குறோம். நீ ஜீவன் உள்ளவர், நீ மத்தியஸ்தர், மாறவே மாட்டேன். பிசாய்க்கு போய்த்தான் ஆகணும். சாப்பு போய் ஆசீர்வாதம் வந்து தான், நேற்று போய் ஐந்து வந்து மண்ணு போய் உயிர்த்தல், பாதாளம் போய் பரலோகம் வந்து தான் ஆக வேண்டும். பாவம் போய் தேவனுக்கு உயிர்த்தல் வந்து தான் ஆக வேண்டும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமும் வாழ்நாள் வெளிப்படுத்துகிற இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை இயேசு இந்த பிசாசின் பலவில் அகப்படுகிற யாரும் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறான். தேவன் தனக்கு ஆதாமும் பசுத்தா இருக்கு. தேவன் பிசாசு திருடன் செவடர்கள் எல்லாரும் விடுதலையாக்கிறதா இயேசு ஜீவன் தரஞ்சு இயேசு சாப்பிட வாக்குத்தங்களை வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு வெளிப்படுத்துகிறோம். அசுத்தாய் பசுத்தாய் வெறுக்கிறதா இந்த செய்தியை கேட்க நீ பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஜெயிப்பை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே இந்த நாளின் ஆனாலும் நீ ஆஸ்பத்திரி நன்றி செலுத்தி கொடுத்தா பெரிய காரியத்தை இயேசு நாமத்திலே எல்லா ஜெபங்களையும் நல்லதா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கோவிலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படியே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பயம் பாஸ்வாத் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியாக சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலம் சரி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல ஏஎல்சி வேணும் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்தி முடிந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பகுதியில் எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியம் செய்வார். அந்த செய்தியில் கர்த்தர் கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ண விரும்பினால், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 73395664. காட் பிளஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்தி கடைசி நாள் ஏப்ரல் தேவன் வல்லமையாக பயன்படுத்தார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.